பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க ஜாட்கோ ஜியோ சார்பில் பாளையங்கோட்டையில் கோரிக்கை முழக்க பேரணி நடைபெற்றது. தமிழக முதல்வர் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும். அரசு துறைகளில் காலியாக இருக்கும் 5.5 லட்சம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஒப்பந்த முறையில் ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்யக்கூடாது. காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்ய வேண்டும். நிலுவையில் இருக்கும் அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் அனைத்து தலைமை நகரங்களிலும் இன்று கோரிக்கை முழக்க பேரணி நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் இன்று நெல்லை பாளையங்கோட்டையில் செயல்படும் LIC அலுவலகம் முன்பு தொடங்கி அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் முன்பு உள்ள திடல் வரை கோரிக்கை முழக்க பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான அரசு துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முழங்கியவாறு பேரணியில் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்ட அரசு துறை ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். அரசு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நம்பிக்கைக்குரிய வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என தெரிவித்தனர். ஜாட்கோ ஜியோவினுடைய 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய முறையில் மாவட்ட தலைநகரங்களில் இன்றைக்கு ஒரு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளாகும். புதிதாக இன்றைக்கு காலி பணியிடங்கள் என்பது அதிகரித்து கொண்டே போகிறது. காலி பணியிடங்களை நிரப்பாமல் அரசு துறைகளில் 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. வேலையில்லாத இளைஞர்கள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒப்பந்த முறையில் போடக்கூடிய அந்த பணி நியமனங்களை அரசு ஊழியர் ஆசிரியர்கள் பகுதியில் நிரப்பக்கூடாது. காலமுறை ஊதியத்தில் பணி நியமனங்களை செய்ய வேண்டும். தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதியத்தை தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த சட்டமன்ற கூட்டத்திலே அறிவிக்க வேண்டும். அதே போல நிலுவையில் உள்ள சரண்டர் விடுப்பை 1/4/2026 என்பதை 1/4/2025 கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு நிலுவையில் உள்ள அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும். முற்றிலுமாக அரசு துறையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான சத்துணவு, அங்கன்வாடி, சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள், ITIயில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவரையும் தேர்தல் கால வாக்குறுதிப்படி நிரந்தரமான காலமுறை ஊதியத்திலே, பயனளிப்பு ஓய்வூதியத்திலே பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நேற்றைய தினம் அரசாங்கம் அடிப்படை பணியில் உள்ள அனைத்து பணியிடங்களையும் அடிப்படை விதிகளிலே திருத்தி ஒப்பந்த முறை, வெளிக்குணர்வு முறைகளை நிரப்பலாம் என்று அரசாணை வெளியிட்டிருப்பது அரசு ஊழியர் ஆசிரியர்களை மேலும் பிரச்சனைக்குரியதாக ஆக்கும் என்பதையும், ஏற்கனவே 12 ஆண்டுகள் நியமனம் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களையும், அரசு ஊழியர் ஆசிரியர் பணியிடங்களை காலியாக இருக்கக்கூடிய 5.5 லட்சம் பணியிடங்களையும் இந்த ஆண்டு பட்ஜெட்டிலேயே 1 லட்சம் காலி பணியிடங்களை அதற்கான நிதியை ஒதுக்கி நிரப்ப வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாகும். அரசு ஊழியர் ஆசிரியருக்கான ஊதிய முரண்பாடுகள் என்பது அடுத்த ஊதிய குழு வந்த பின்பும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும், அரசு ஊழியர் ஆசிரியருடைய தேர்தல் காலத்தில் அவர் வைத்த கோரிக்கைகளை இந்த அரசு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எங்களுடைய போராட்டத்திலே வந்து இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே எங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில், ஜாட்கோ ஜியோவோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். மானிய வாத கோரிக்கையில் நிதித்துறை செயலாளர், நிதித்துறை அமைச்சர், முதலமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர்கள் 110 அறிவிப்பில் கூட அரசு ஊழியர் ஆசிரியருடைய ஜாட்கோ ஜியோவுடைய கோரிக்கைகள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஆசிரியர்களுக்கான, அரசு ஊழியருக்கான எந்த அறிவிப்புகளும் வராத சூழ்நிலையை நீடிக்கிறது என்பதை மிகுந்த வருத்தத்தோடு ஜாட்கோ ஜியோ ஒரு போராட்டத்தை சந்திப்பதற்கு அரசு ஊழியர் ஆசிரியரை தூண்டுவது இந்த அரசு தான் என்பதை மக்கள் முன் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த கட்ட இயக்கமாக மே மாதம் 24ஆம் தேதி போராட்ட ஆயத்த மாநாடை நடத்தவிருக்கிறோம். அந்த ஆயத்த மாநாட்டிலே ஜாட்கோ ஜியோவினுடைய ஒன்றிய, மாவட்ட, வட்டார, மேல்மட்ட குழு உறுப்பினர்களுடைய கருத்துக்களை அறிந்து தேவைப்பட்டால் அடையாள வேலைநிறுத்தம், காலவரையற்ற வேலைநிறுத்தம் வரை செல்ல வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டாம் என்பதை இந்த மாவட்டத்தில் உள்ள ஜாட்கோ ஜியோவினுடைய பொறுப்பாளர் வாயிலாகவும் ஜாட்கோ ஜியோவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். பார்த்தசாரதி, மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாட்கோ ஜியோ.